எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, இந்த தொடர்ல போன கதையான பாட்டா பரிசா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சபாஷ்! சரி, இந்த வார கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலப் பயணம் செய்யலாமா? கால எந்திரத்துல ஏறி இன்னிக்கு நேத்திக்கு இல்ல, சுமார் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி போகலாமா? கண்ண மூடிக்கோங்க, கற்பனை பண்ணுங்க. நாம இப்ப நிக்கறது 7ஆம் நூற்றாண்டு. எந்த இடத்துல இருக்கோம் தெரியுமா? காஞ்சிபுரத்துல இருக்கோம். இன்னிக்கு காஞ்சிபுரம்னா நமக்கு பட்டுப் புடவையும் கோவில்களும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அன்னிக்கு இந்தியா முழுக்க காஞ்சிபுரத்த பத்தி தான் பேச்சு. வடமொழியில மகாகவி காளிதாசர் நகரேஷு காஞ்சி அப்படின்னு புகழ்ந்து பாடியிருக்காரு. அதாவது நகரங்கள்லயே ரொம்ப சிறந்தது காஞ்சி தான் அப்படின்னு அர்த்தம். ஏன் அவ்ளோ சிறப்பு? ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய கடிகைகள் இருந்துச்சு. கடிகையா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது கடிகைனா அந்த காலத்து பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? சரி, போய் உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. வீதிக்கு வீதி பள்ளிக்கூடம், எங்க பார்த்தாலும் புலவர்கள், அறிஞர்கள்னு அந்த காலத்து காஞ்சிபுரம் ஒரு பெரிய நூலகம் மாதிரி இருக்கும். கல்வியிற் கரையிலாத காஞ்சி அப்படின்னு அப்பர் பெருமான் பாடியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. அப்பர் பெருமான் யாரு? ம், அப்பர் பெருமான் யாருன்னு பின்னாடி இன்னொரு கதையில நான் சொல்றேன், சரியா? சரி, இப்ப தொடர்ந்து கேளுங்க. பல தேசங்கள்ல இருந்தும் மாணவர்கள் இங்க வந்து தங்கி படிச்சாங்க. இப்படி அறிவார்ந்த நகரத்த தலைநகரா கொண்டு ஒரு சிங்கம் மாதிரி ஆட்சி செஞ்சவர் தான் பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு சாதாரண ராஜா இல்ல. இவர் ஒரு சகல கலா வல்லவர்னு சொல்லலாம். இவருக்கு இருந்த பட்டப்பெயர்கள கேட்டா உங்களுக்கே புரியும் ஏன்னு. விசித்திர சித்தன், மத்தவங்க யோசிக்காத மாதிரி புதுமையா வித்தியாசமா சிந்திக்கிறவரு அப்படின்னு ஒரு பட்டப்பெயர். சித்திரக்கார புலி, ஓவியம் வரையறதுல இவருக்கு நிகர் இவரேதான். தென்னிந்திய ஓவியக் கலைக்கே இவர் ஒரு முன்னோடியா இருந்திருக்காருன்னா பாருங்களேன். மத்த விலாசன், நகைச்சுவை நாடகங்களை எழுதுறதுல சிறந்தவர் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர். ஆனா இவரோட ஆகச் சிறந்த சாதனை என்ன தெரியுமா? அதுவரைக்கும் தமிழகத்துல கோவில் எல்லாமே மரம், செங்கல், சுண்ணாம்பு, உலோகம் இத வச்சுதான் கட்டுவாங்க. காலப்போக்குல அது மழையில கரைஞ்சோ இல்ல வெயில்ல காஞ்சோ அழிஞ்சு போயிடும். ஆனா மகேந்திரவர்மன் தான் முதல் முறையா காலத்தால அழியாத கோவில கட்டணும்னு முடிவு பண்ணாரு. விழுப்புரம் மாவட்டத்துல மண்டகப்பட்டுங்கிற இடத்துல ஒரு பெரிய மலையையே கொடைஞ்சு அதுக்குள்ள ஒரு குகை கோவில உருவாக்கினாரு. அங்க இருக்கிற கல்வெட்டுல செங்கல், மரம், உலோகம், சுண்ணாம்பு இல்லாம இந்த கோவில கட்டின அப்படின்னு பெருமையா எழுதி வச்சிருக்காரு. இப்படி ஒரு புதுமையான சிந்தனை கொண்ட ராஜாவோட காலத்துல நடந்த ஒரு கற்பனை சம்பவத்தை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. சரி சரி, 7ஆம் நூற்றாண்டு காஞ்சிபுரத்துக்கு போவோமா மறுபடியும்? அன்னிக்கு நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மன்னர் மகேந்திரவர்மனோட பிறந்த நாள் விழா. வீதி எங்கும் மாவில தோரணங்கள், மங்கல இசைக்கருவிகளோட ஓசை, மக்கள் வெள்ளம் அல பாஞ்சுகிட்டு இருந்தது. யானைகள் மேல அம்பாரி வச்சு ஊர்வலம் போய்கிட்டு இருந்தது. மன்னர் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. குறிப்பா வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுற ஏழை மக்கள் எல்லாருக்கும் பாலாற்றங்கரையில ஒரு பிரம்மாண்டமான பந்தல் அமைச்சு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டுச்சு. சக்கர பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம்னு வகை வகையா விருந்து. சாப்பிட்டு முடிச்சதும் மக்கள் எல்லாரும் எங்கள் விசித்திர சித்தன் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு மனசார வாழ்த்தினாங்க. விருந்து முடிஞ்சதும் அந்த பாலாற்றங்கரையிலேயே ஒரு மேடை அமைச்சு ராஜா அது மேல நின்னாரு. மக்கள் எல்லாரும் அவர் என்ன சொல்லப் போறாருன்னு ஆர்வமா பார்த்தாங்க. மன்னர் அந்த பரந்த நிலப்பரப்ப சுட்டி காட்டினார். அங்க தூரத்துல ஏரியும் ஆறும் இணையற இடத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் காலியா இருந்துச்சு. மன்னர் கம்பீரமான குரல்ல பேசினாரு. என் அன்பு மக்களே, உங்கள யாருக்கெல்லாம் சொந்தமா வீடு இல்லையோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதோ தெரியுதே அந்த பரந்த நிலம், அது யாருக்கும் சொந்தம் இல்லாதது. இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள உங்களால எவ்வளவு நிலத்துக்கு வேலி போட்டு எல்லாம் அமைச்சுக்க முடியுதோ அந்த நிலம் முழுக்க உங்களுக்கே சொந்தம். நீங்க கஷ்டப்பட்டு வேலி போடுற நிலத்த அரசாங்கம் உங்களுக்கு தானமா கொடுக்கும். மக்கள் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. இத கேட்டதும் மகிழ்ச்சி தாங்க முடியல. அரசே, இது நிஜமா? அப்படின்னு சில பேர் நம்ப முடியாம கேட்டாங்க. ஆமா, இது என்னோட ஆணை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மன்னர் சொல்லிட்டு அரண்மனைக்கு கிளம்பிட்டாரு.
அடுத்த நொடியே அந்த இடமே போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. போட்டி ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள் எல்லாம் சிட்டா பறந்தாங்க. நாள் எல்லாருக்கும் உற்சாகம். நான் அந்த ஆலமரம் வரைக்கும் வேலி போட போறேன். நான் அந்த பாறை வரைக்கும் வளைக்க போறேன் அப்படின்னு ஆளாளுக்கு திட்டம் போட்டாங்க. முள் செடிகளை வெட்டி இழுத்துட்டு வந்தாங்க. பெரிய பெரிய கற்களை தூக்கிட்டு வந்து எல்லைய அமைச்சாங்க. 2வது நாள் வெயில் மண்டைய பொளக்குது. காஞ்சிபுரத்து வெயில்னா சும்மாவா? வியர்வை சொட்ட சொட்ட மக்கள் வேலை பண்ணாங்க. பசி தாகம் எதையுமே அவங்க பெருசா நினைக்கல. இன்னும் கொஞ்ச நிலம், இன்னும் கொஞ்ச நிலம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே ஓட்டம். 3வது நாள் சண்டை ஆரம்பிச்சுது. ஏய், இந்த இடத்துல நான் தான் முதல்ல கல்லு வச்சேன், நீ போ அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க கூட சண்டை. நேத்து வரைக்கும் நண்பர்களா இருந்தவங்க இன்னைக்கு எதிரியா மாறிட்டாங்க. ஒரு அடி நிலத்துக்காக அண்ணன் தம்பிக்குள்ள கூட வாக்குவாதம். நாட்கள் நகர நகர மக்களோட நிலைமை பரிதாபமா மாறிடுச்சு. தூக்கம் இல்லாம கண்ணெல்லாம் செவந்து போச்சு. கை கால்லெல்லாம் காயம், உடம்புல தெம்பு இல்ல. ஆனா பேராசை மட்டும் அவங்கள விடல. ராத்திரி நேரத்துல கூட தீப்பந்தம் வச்சுக்கிட்டு வேலி போட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் 20 ஏக்கர் நிலத்துக்கு வேலி போட்டிருப்பாரு. பெருமையா நிமிர்ந்து பாப்பாரு. ஆனா பக்கத்துல இன்னொருத்தர் 22 ஏக்கர் வளைச்சிருப்பாரு. உடனே இவருக்கு முகம் வாடி போயிடும். அவ்ளோ கஷ்டப்பட்டு 20 ஏக்கர் சம்பாதிச்சோமேன்னு சந்தோஷப்பட மாட்டாரு. அடடா, அவனை விட நம்மளது குறைவா இருக்கேன்னு வருத்தப்பட்டு மறுபடியும் வெறிகொண்டு வேலை பண்ணுவாரு. நிலம் நிறைய கிடைச்சும் கூட யார் முகத்திலையும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல குழந்தைங்களா. பேராசை அவங்கள நிம்மதியா இருக்க விடல. இப்படியே அந்த 1 வாரம் ஓடி போயிடுச்சு. 1 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னர் மகேந்திரவர்மன் தன்னோட அமைச்சர்களோட குதிரையில வந்தாரு. நிலங்களை அளக்கிற வேலை நடக்குது. எங்க பார்த்தாலும் முள்வேலிகள், கற்சுவர்கள். மக்கள் எல்லாம் ஆனா பிழிஞ்சு போட்ட பழம் மாதிரி சோர்ந்து போய் நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கண்கள் அடுத்தவங்க நிலத்தை தான் வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. மன்னர் போற வழியெல்லாம் பாத்துக்கிட்டே வந்தாரு. அவருக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல். இவ்ளோ நிலம் கிடைச்சும் ஏன் ஒருத்தர் முகத்துல கூட சந்தோஷமே இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தாரு. அப்போ பாலாற்றோட ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ராஜாவோட பார்வை நிலைச்சுது. அங்க எந்த ஒரு வேலியும் இல்ல, முள்செடியும் இல்ல, சண்டையும் இல்ல. ஒரே ஒரு சின்ன கீத்து குடிசை மட்டும் இருந்துச்சு. அந்த குடிசைக்கு வெளில ஒரு மனுஷர் நிம்மதியா மரத்தடியில உட்கார்ந்து ஆத்துல போற தண்ணியையும் மரத்துல பாடுற பறவைகளையும் ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல ஒரு மண்பானை, அவர் கையில ஒரு தம்புரா இசைக்கருவி. அவ்வளவுதான். ஆனா அவர் முகத்துல மத்தவங்க யார் முகத்திலயும் இல்லாத ஒரு பேரமைதி. அப்படி ஒரு தெளிவு அவர் முகத்துல இருந்துச்சு. மன்னர் விசித்திர சித்தனாச்சே. அவருக்கு இந்த விசித்திரமான மனுஷனை பார்த்ததும் ஆர்வம் தாங்கல. குதிரையை விட்டு இறங்கி மெதுவா அந்த ஆள்கிட்ட போனாரு. அமைச்சர்களும் பின்னாலேயே போனாங்க. ஐயா வணக்கம். ஊரே மண்ணுக்காக அடிச்சுக்கிட்டு ராத்திரி பகலா வேலி போடுது. நீங்க என்னடானா ஒரு குச்சி கூட நடாம சும்மா உட்கார்ந்திருக்கீங்களே, உங்களுக்கு நிலம் வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. அந்த மனுஷர் ராஜாவ பார்த்ததும் பதறல. மெதுவா எழுந்து புன்னகையோட ஒரு வணக்கம் சொன்னாரு. மன்னா வணக்கம். நீங்க கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. ஆனா வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்க எனக்கு இந்த சின்ன குடிசையே போதும். என்னோட தாகத்தை போக்க இந்த ஆத்து தண்ணீரும் பசிய போக்க இயற்கை கனிகளும் இருக்கு. என்னோட தேவை பூர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கு மேல நான் ஏன் ஆசைப்படணும்? மன்னர் விடல. இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா இந்த நிலம் உதவுமே, வேலி போட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மனிதர் சொன்ன பதில் மகேந்திரவர்மனை அப்படியே உறைய வச்சிடுச்சு. மன்னா, மனுஷனுக்கு எவ்வளோ நிலம் கிடைச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தோணிக்கிட்டே தான் இருக்கும். அதோ நிக்கறாங்களே மக்கள், அவங்கள பாருங்க. 1000 ஏக்கர் கிடைச்சாலும் அவங்களுக்கு திருப்தி வராது. பேராசைக்கு ஒரு முடிவே கிடையாது. அது ஒரு தீராத நோய். மகேந்திரவர்மர் அந்த மனுஷரோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனுஷர் அழுத்தமா சொன்னாரு. நான் ஏன் வேலி போடல தெரியுமா மன்னா? நான் வேலி போட்டா அந்த வேலிக்கு உள்ள இருக்கிற அந்த சின்ன இடம் மட்டும்தான் எனக்கு சொந்தம்னு ஆயிடும். இது என்னது அது ஒன்னுதுன்னு பிரிவினை வரும். நான் வேலி போடாததுனால இந்த பாலாறு, இந்த மரம், இந்த வானம், ஏன் இந்த பூமி மொத்தமுமே எனக்கு சொந்தமா இருக்கிறதா நான் உணர்றேன். எனக்கு எல்லைகளே இல்லையே மன்னா. அகிலமே என் இல்லம்தான். அந்த மனுஷர் பேசும்போது வீசின காத்து கூட அமைதியா வீசுற மாதிரி இருந்துச்சு. மகேந்திரவர்மனுக்கு மெய் சிலிர்த்து போச்சு. எத்தனையோ சம்ஸ்கிருத புலவர்களையும் தத்துவ ஞானிகளையும் சந்திச்ச அவருக்கு ஒரு சாதாரண மனுஷன் சொன்ன இந்த மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவம் ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் தான் விசித்திர சித்தன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னை விட விசித்திரமானவரா இருக்கீங்க. உண்மையான மன நிறைவு எதுன்னு நீங்க தான் எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. வேலி போட்டவங்க எல்லாம் ஒரு விதமான ஏழைகள் தான்.
வேலி போடாத நீங்க தான் உண்மையான செல்வந்தர் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷரை வணங்கினாரு மன்னர். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? சரி, இப்ப நம்ம சில விஷயங்கள ஆழமா யோசிக்கலாமா? நான் சில கேள்விகள கேட்கப் போறேன். அத உங்க அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தாவோட உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்கிறீங்களா? அந்த போட்டியில கலந்துகிட்ட மக்கள் நிலம் கிடைச்சும் ஏன் சோகமா இருந்தாங்க? அவங்களோட சந்தோஷத்த எது தடுத்தது? ஒப்பிட்டு பார்க்கறது தான் சந்தோஷத்தோட எதிரியா? அந்த குடிசை போட்ட மனுஷர் எனக்கு இது போதும்னு சொன்னார் இல்லையா? இந்த காலத்துல நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? உங்களுக்கு தேவைப்படாத ஒரு பொருளையோ, இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளையோ, சும்மா ஆசைக்காகவோ, இல்ல நண்பர்கள் வச்சிருக்காங்கன்னோ அடம் பிடிச்சு நீங்க வாங்கியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. மன்னர் நிலத்த கொடுத்தது மக்கள் வாழறதுக்கு. ஆனா மக்கள் அத ஒரு போட்டியா மாத்திட்டாங்க. உண்மையிலேயே நிலங்கிறது எதுக்கு தேவை? விவசாயம் பண்ணவா? மரம் வளர்க்கவா? இல்ல சும்மா இது என் சொத்துன்னு ஒரு பெருமைக்காகவா? ஒரு குடும்பத்துக்கோ இல்ல ஒரு நாட்டுக்கோ எவ்வளவு நிலம் தேவைன்னு யாரு எப்படி முடிவு பண்றது? நாடுகள் எல்லாமே எல்லக்கோடு போட்டுக்கிட்டு சண்டை போடுறப்போ, உலகமே என் வீடுன்னு சொன்னாரே அந்த மனுஷர். அந்த மனுஷரோட கருத்து இந்த காலகட்டத்துல சாத்தியமான ஒண்ணா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு வரியில பதில் சொல்லிட முடியாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். உண்மையான சந்தோஷங்கிறது நாம எவ்ளோ பொருட்கள சேர்த்து வச்சிருக்கோங்கிறதுல இல்ல. ஒரு பழமொழி சொல்லட்டுமா குழந்தைங்களா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்படின்னா என்னன்னும் உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மகேந்திர பல்லவர் ஆட்சி பண்ண காஞ்சிபுரத்துக்கு உங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு நாள் போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. நடக்குதான்னு பார்க்கலாம். சரி, அடுத்த வாரம் இன்னொரு கதையோட நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.